உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வடிவிலே வாசிப்பு திட்டத்தினுடைய 213ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எசேயா புத்தகத்தில் 47ஆம் அதிகாரமும் 48ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். எசேக்கியேலில் 8ஆம் அதிகாரமும் 9ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். கூடவே நீதிமொழிகளில் 12ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிச்சுட்ருக்கோம் இல்லையா? அதில் இன்றைக்கி 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15, 16ஆம் வசனம், இந்த 4 வசனங்களை இன்றைக்கி வாசிப்போம். முதல்ல இன்றைக்கி எசேயா புத்தகத்தில் 47ஆவது அதிகாரத்தில் பாபிலோனுக்கு எதிரான இறைவாக்குகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வரவிருக்கக்கூடிய இந்த அழிவு, பாபிலோனுக்கு வரக்கூடிய அந்த அழிவை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது சொல்லி உடனே ஆண்டவர் 48ஆம் அதிகாரத்தில் எருசலேமும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவர் எவ்வளோ உண்மையாக இருக்குன்னு விரும்புகிறார். ஆனால் அவங்க உண்மையாக இல்லை. தங்களை படைத்தவரும் மீட்பவர்கிட்டையும் அது உண்மையாக நடந்துக்கல அப்படின்றதையும் ஆண்டவர் இன்றைக்கி அவங்களையும் கண்டனம் செய்கிறத இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். இன்றைக்கி எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம 6வது வருடம், அதாவது நாடு கடத்தப்பட்டு யூதா மக்கள் பாபிலோனுக்கு 6வது வருடத்தில் எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு வந்த இறைவாக்குகளை அவர் இன்றைக்கி பதிவு செய்ய போகிறார். நண்பர்களே, வழக்கமாக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அவர் எந்த வருஷம், எந்த மாதம், எந்த நாள் எல்லாமே பதிவு செய்வார். ஏன்னா அவர் எஜுகேட்டட், அவர் ஏற்கனவே படித்திருக்கிறார், அவர் குருத்துவ குடும்பத்திலிருந்து வந்திருக்கார். அன்பர்களே, நம்ம யோசித்து பார்ப்போமா, ஆண்டவர் ஏன் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தங்க பிள்ளைகளே கடித்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வறுமைக்கும் எதிரிகள் கையிலையும் ஏன் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை இப்படி ஒப்புச்சார்? அந்தளவுக்கு அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு யோசிச்சோன்னா அன்பர்களே, எந்த அளவுக்கு பாவம் செஞ்சுருக்காங்கன்றது இன்றைக்கி நம்ம எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் தெரிஞ்சுக்குவோம். அவருக்கு 6ஆம் வருஷத்தில் ஆவியானவர் அவரை தூக்கி உயர்த்துக்கிறார். எனக்கு இது ரொம்ப பெக்குலராக இருக்கு அன்பர்களே. ஆவியானவர் அவரை தூக்கி சென்றார், அவரை மேலே உயர தூக்கி சென்றார். நண்பர்களே, இதுதான் புனித பவுல் சொல்லுகிறார், நம்ம ஆவியில் வாழ்ந்தோன்னா மேல் உலகு சார்ந்தவற்றை சிந்திப்போம், கீழே உலகு சார்ந்தவற்றை, நம்ம உடல் சார்ந்த மாமிசம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்க மாட்டோம்ன்றார். எங்கெங்கெல்லாம் ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கெங்கெல்லாம் அவர் நம்மளை லிஃப்ட் பண்ணுறாரு. நம்மளுடைய மனசு எப்பயுமே இந்த சாப்பாடு, இந்த இன்பம், இந்த பணம், இந்த பெருமை, இந்த பொறாமை, இந்த இந்த சின்ன கேவலமான விஷயங்களுக்குள்ளே நம்ம மனசு இருக்காது. நம்ம மனசை தூக்கி மேலே ஆவியானவர் பக்கமாக, ஆவியானவர் விண்ணகம் பக்கமாக திருப்புவார். பைபிள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புனிதர்களை பற்றி விஷயங்கள், நற்பண்புகள், எப்படி ஆண்டவர் இயேசுவை பற்றி, கடவுளை பற்றி, இந்த விஷயங்கள் தான் நம்ம மனசில் நிரம்பி இருக்கணும் நண்பர்களே. ஸோ அவரை பாருங்கள், தூக்கிட்டு போயிட்டு என்ன தெரியுமா அனுப்புகிறார் ஆண்டவர்? ஒரு 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 யாருன்னே தெரியாத ஒரு சூப்பர் நேச்சுரல், ஒரு வியக்கத்தக்க ஒரு மனிதர் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா கோயிலுக்குள்ளே, சாலமன் கட்டின அந்த கோயிலுக்குள்ளே போய் ஒரு சுற்றி காட்ட போகிறார். அங்கே மக்கள் எவ்வளோ அருவருப்பு செஞ்சுட்ருக்காங்க. முதல்ல 3 அருவருப்புகள் இருக்குது. முதல்ல பாருங்கள், அந்த 70 தலைவர்கள் மோசே ஏற்படுத்தினார் தெரியுமா? 70 பெரியவர்கள், எல்டர்ஸ், மூப்பர்கள், இஸ்ரேலினுடைய 70 அந்த மூப்பர்களும் அங்கே ஒரு அருவருக்கத்தக்க அந்த விலங்குகளையும் மிருகங்களையும் வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. எங்கே? திருத்துவயகத்துக்குள்ளே, இன்னர் கோர்ட்டுக்குள்ளே. அதுக்கும் இந்த பக்கம் கூட்டிகிட்டு பார்த்தா பெண்கள் இங்கே தமூஸ் அப்படின்ற அந்த பிறனத்தவனுடைய பெண் தெய்வத்தை அவங்க வணங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொண்டு பார்த்தா 25 ஆண்கள் முதுக ஆண்டவர் பக்கம் திருப்பிட்டு இங்கே சூரியனை கடவுளாக வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆண்டவருடைய தூயகத்துக்குள்ளேயே சிலை வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்கன்னா எவ்வளோ கோவம், எவ்வளோ சினத்தை அவங்க மூட்டியிருக்காங்க பாருங்க நண்பர்கள். அதனால தான் கடவுளுக்கு இவ்வளோ கோவம். இது எப்படின்னா, நம்ம கோயிலுக்குள்ளே யாராச்சும் அதை ஒரு அருவருப்பான அசிங்கமான விஷயங்கள் செஞ்சால் நமக்கு எவ்வளோ கோவம் வரும். அந்த மாதிரி இருக்கிறாங்க நண்பர்களே. அந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ 9ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ண போகிறார்? எல்லாரையும் அதனால் அழிக்க போகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை நினச்சி வருத்தப்படுற உண்மையாலுமே நல்ல மனுஷங்க இருப்பாங்க. அவங்களுடைய நெத்தியில் ஒரு அடையாளத்தை வரைய சொல்கிறார். அது ஹீப்ரூவில் டவ் அப்படின்றாங்க. லெட்டர் டி, நம்ம டீன்னு ஆங்கில லெட்டர் இருக்கும் இல்லையா, அந்த வடிவத்தில் இருக்கும் டவ். அந்த சிம்பிள், அந்த அடையாளத்தை வரைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஃப்ரான்சிஸ் அசிசியருடைய கிராஸ் இப்படி டவ் ஷேப்பில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ஃப்ரான்சிஸ்கன் துறவிகள் ஃபாதர் சிஸ்டர்ஸ் இப்படி தான் போட்டிருப்பாங்க கழுத்தில். அது புனித ஃப்ரான்சிஸ் அசிசியர் கொடுத்த அவங்களுடைய அந்த கிராஸ் அது. ஸோ டவ் ஷேப்பில் இருக்கும். அது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் அதோடைய ரூட்ஸ். எசேக்கியேலில் அப்போ எல்லாருடைய தலையில் ஏற்கனவே பாருங்கள் பழைய ஏற்பாட்டிலே சிலுவை அடையாளம் மறைஞ்சிட்ருக்கார்.
சில அறிஞர்கள் சொல்கிறாங்க சிலுவை வந்து டவ் ஷேப்பில் கூட இருந்திருக்கலாம், ஆண்டவரை அறையப்பட்ட சிலுவை, தெரியல. ஸோ பாருங்களேன், அப்போவே சிலுவை அடையாளம் மறைஞ்சு யார் யாரெல்லாம் உண்மையிலே இந்த நிலைமையை நினச்சி வருத்தப்படுறாங்களோ அவங்க மீது சிலுவை அடையாளம் மறைய சொல்கிறார். நம்மளும் அன்பந்தர்களே யோசிச்சு பார்ப்போம், ஆண்டவர் நம்மளுடைய கற்பனை திறனுக்குள்ளே, நம்மளுடைய புத்திக்குள்ளே, நம்மளுடைய கண்ணுக்குள்ளே, நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய இதயத்துக்குள்ளே வந்து இதே போல் பார்த்தாருன்னா ஆண்டவர் எப்படி யோவான் செய்தி 2ஆம் அதிகாரத்தில் கோயிலுக்குள்ளே போய் எல்லாம் ஆடு மாடுங்க புறாக்களை வித்துட்ருக்கிறத பார்த்தாரோ, அதே போல் நம்மளுடைய உள்ளத்திலும் இன்றைக்கி எசேக்கியேலை கூட்டிகிட்டு போய் காமிச்சது போல் நம்மளுடைய சுய பெருமைகள், நம்மளுடைய மன்னிக்க முடியாத தன்மைகள், நம்மளுடைய இச்சைகள், நம்மளுடைய சாப்பாடு மேலே இருக்க பிரியம், நம்மளுடைய வீண் பெருமைகள்லாம் பார்த்தாருன்னா ஒவ்வொன்றா நம்முடைய விருப்பத்தில் ஆண்டவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அன்பாந்தவர்களே. ஸோ இன்றைக்கி அதை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு சுய ஆய்வுக்குள்ளே போகலாம், ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷனுக்குள்ளே போகலாம். சரி நண்பர்களே, இன்றைய தினத்திற்கான வீடியோஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எஸ்ஐயா ஆகமம் அதிகாரம் 47. மகள் பாபிலோனே, கன்னிப்பெண்ணே, நீ இறங்கி வந்து புழுதியில் உட்கார். மகள் கல்தேயா, அரியணையில் அன்று தரையினில் அமர்ந்திடு. மெல்லியலாள், இனியவள் என்று இனி நீ அழைக்கப்படாய். எந்திர கற்களை பிடித்து மாவரை, உன் முக்காடுதனை அகற்றிவிடு. உன் மேலாடையை களைந்துவிட்டு உன் கால் தெரிய ஆறுகளை கடப்பாய். உன் பிறந்த மேனி திறக்கப்படும், உன் மானக்கேடு வெளிப்படும். நான் பழிவாங்குவேன், எந்த ஆளையும் விட்டு வையேன். எங்கள் மீட்பரின் பெயர் படைகளின் ஆண்டவர், அவரே இஸ்ராயேலின் தூயவர். மகள் கல்தேயா, இருளுக்குள் புகுந்து மௌனமாய் உட்கார். இனி நீ அரசுகளின் தலைவி என அழைக்கப்பட மாட்டாய். நான் என் மக்கள் மீது சினமுற்றிருந்தேன், என் உரிமை சொத்தை களங்கப்படுத்தினேன். அவர்களை உன் கையில் ஒப்படைத்தேன், நீயோ அவர்களுக்கு கருணை காட்டவில்லை. முதியோராயிருந்தோர் மீதும் மிக பழுவான நுகத்தை பூட்டினாய். என்றும் தலைவி நானே என்றாய் நீ. இவற்றை நீ உன் சிந்தையில் கொள்ளவில்லை, பின் விளைவு பற்றி எண்ணி பார்க்கவும் இல்லை. இன்ப நாட்டம் கொண்டவளே, போலி பாதுகாப்புடன் வாழ்பவளே, எனக்கு நிகர் நானே, வேறு எவரும் இல்லை. நான் கைம்பெண் ஆக மாட்டேன், பிள்ளை இழந்து தவிக்க மாட்டேன் என்று தனக்குள் சொல்லிக் கொள்பவளே, இப்பொழுது இதை கேள். இவை இரண்டும் திடீரென ஒரே நாளில் உனக்கு நேரிடும். பில்லி சூனியங்கள் பலவற்றை நீ கையாண்டாலும், ஆற்றல் மிகு மந்திரங்களை உச்சரித்தாலும், பிள்ளை இழப்பும் கைமையும் முழு வடிவில் உன்மேல் வந்தே தீரும். உன் தீச்செயலில் நீ நம்பிக்கை வைத்தாய். என்னை காண்பார் யாருமில்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுத்திறனும் உன்னை நெறி பிறழச் செய்தன. எனக்கு நிகர் நானே, வேறு எவருமில்லை என்று உன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டாய். தீமை உன்மேல் திண்ணமாய் வரும், அது தோன்றும் திக்கை நீ அறியாய்.
அழிவு உன்மேல் விழும், அதற்கு கழுவாய் தேட உன்னால் இயலாது. நீ அறியாத பேரழிவு திடீரென உன்மேல் வரும். இளமை முதல் நீ முயன்று பயின்ற உன் மந்திரங்களோடும் பில்லி சூனியங்களோடும் வந்து நில். ஒருவேளை உன்னால் சிறிது வெற்றி பெற முடியும், ஒருவேளை உன் எதிரியை அச்சுறுத்த முடியும். திட்டங்கள் தீட்டியே நீ சோர்வுற்றாய். வான்வெளியை கணிப்போரும் விண்மீன்களை ஆய்வோரும் நிகழவிருப்பதை அமாவாசைகளில் உனக்கு முன்னுரைப்போரும் வந்து நின்று உன்னை விடுவிக்கட்டும். இதோ அவர்கள் பதர் போன்றவர்கள், நெருப்பு அவர்களை பொசுக்கிவிடும். தீப்பிழம்பி நின்று தம் உயிரை காத்துக்கொள்ள மாட்டார்கள். அது குளிர்காய பயன்படும் தணல் அன்று, எதிரே உட்காரத்தக்க கனலும் அன்று. நீ முயன்று பயின்றவையும் இவ்வாறே அழிவுறும். உன் இளமை முதல் நீ தொடர்பு கொண்ட வணிகருக்கும் இதுவே நேரும். ஒவ்வொருவரும் தம் போக்கிலே அலைந்து திரிவார். உன்னை விடுவிக்க எவரும் இரார். எஸ்ஐயா ஆகமம் அதிகாரம் 48. யாக்கோபின் வீட்டாரே, இதற்கு செவி கொடுங்கள். நீங்கள் இஸ்ரவேல் என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறீர்கள். யூதாவெனும் ஊற்றினின்று தோன்றியுள்ளீர்கள். ஆண்டவரின் பெயரால் ஆணையிடுகின்றீர்கள். இஸ்ரவேலின் கடவுளை புகழ்கின்றீர்கள். ஆயினும் உண்மையுடனும் நேர்மையுடனும் இவற்றை செய்வதில்லை. திருநகரினர் என்று உங்களை பற்றி சொல்லிக் கொள்கின்றீர்கள். இஸ்ராயேலின் கடவுளையே சார்ந்து நிற்கின்றீர்கள். படைகளின் ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். பண்டைய நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே அறிவித்தேன். என் தாய் மொழிந்தவற்றை அவர்கள் கேட்கச் செய்தேன். திடீரென செயல்பட்டேன், யாவும் நிகழ்ந்தன. நீ பிடிவாத குணமுடையவன். உன் கழுத்து இரும்பு தசைனார், உன் நெற்றி வெண்கலம். இதை நான் அறிவேன். எனவே அவற்றை முன்கூட்டியே உனக்கு அறிவித்தேன். அவை நிகழப்படுவதற்கு முன் உனக்கு தெரியப்படுத்தினேன். என் சிலை அவற்றை செய்தது. நான் வார்த்த வடிவமும் செதுக்கிய உருவமும் அவற்றை கட்டளையிட்டன என்று நீ கூறாதிருக்கவே அவ்வாறு செய்தேன். முன்பு நீ கேட்டாய், இப்போது அவை அனைத்தையும் காண்கின்றாய். அவை குறித்து அறிவிக்க மாட்டாயோ? இது முதல் புதியனவற்றையும் நீ அறியாத மறைபொருள்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன். பண்டை காலத்தில் அல்ல, அவை இப்பொழுதுதான் உருவாக்கப்பட்டன. இதற்கு முன் அவை நிகழ்ந்ததில்லை. அவை பற்றி நீ கேள்விப்படவும் இல்லை. அவை பற்றி எனக்கு தெரியும் என நீ கூறவும் முடியாது. உண்மையிலே நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை. முன்பிருந்தே உன் செவிகள் திறந்திருக்கவில்லை. ஏனெனில் நீ ஏமாற்று பேர் வழி. கருப்பையிலிருந்தே கலகக்காரன் என்று பெயர் பெற்றவன். இதை நான் உறுதியாய் அறிவேன். என் பெயரின் பொருட்டு என் சினத்தை அடக்கிக் கொள்கின்றேன். என் புகழை முன்னிட்டு உன்னை வெட்டி வீழ்த்தாமல் உனக்காக அதை கட்டுப்படுத்துகின்றேன். நான் உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியைப் போலல்ல. துன்பம் எனும் உலை வழியாய் உன்னை தேர்ந்தெடுத்தேன். என் பொருட்டே, என்னை முன்னிட்டே அதை செய்கின்றேன். என் பெயரை எஞ்ஞனம் களங்கப்படுத்தலாம். என் மாட்சியை நான் எவருக்கும் விட்டுக்கொடேன். நான் அழைத்திருக்கும் யாக்கோபே, இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நானே அவர், தொடக்கமும் நானே, முடிவும் நானே. என் கையே மண்ணுலகிற்கு அடித்தளமிட்டது. என் வலக்கை விண்ணுலகை விரித்து வைத்தது. நான் அழைக்கும்போது அவை ஒருங்கிணைந்து நிற்கின்றன. நீங்கள் அனைவரும் கூடி வந்து கேளுங்கள். அவர்களுள் இவற்றை அறிவித்தவர் யார்? ஆண்டவரின் அன்புக்குரியவன் பாபிலோனில் அவர் விரும்பியதைச் செய்வான். அவன் புயம் கல்தேயருக்கு எதிராக எழும். நானேதான் அதை கூறினேன். நான் அவனை அழைத்தேன். நானே அவனை கொண்டு வந்தேன். அவன் தன் வழியில் வெற்றி காண்பான். என் அருகில் வந்து இதை கேளுங்கள். தொடக்க முதல் நான் மறைவாக பேசியதில்லை.
அது நிகழ்ந்த காலம் முதல் நான் அங்கே இருக்கின்றேன். இப்பொழுது என் தலைவராகிய ஆண்டவர் என்னையும் அவர் தம் ஆவியையும் அனுப்பியுள்ளார். இஸ்ராயேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன் நின்று அழிக்கப்பட்டிராது. பாபிலோனிலிருந்து புறப்பட்டுச் செல்லுங்கள். கல்தேயாவை விட்டு தப்பியோடுங்கள். ஆரவார குரல் எழுப்பி இதை முழங்கி அறிவியுங்கள். உலகின் எல்லை வரை இதை அறியச் செய்யுங்கள். தம் ஊழியன் யாக்கோபை ஆண்டவர் மீட்டுவிட்டார் என்று சொல்லுங்கள். அது அவர்களை பாலை நிலங்களில் நடத்திச் சென்றபோது அவர்கள் தாகமடையவில்லை. பாறையிலிருந்து அவர்களுக்கு நீர் சுரக்கச் செய்தார். பாறையை பிளந்தார். நீர் பாய்ந்து வந்தது. தீயோர்க்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 8. 6ஆம் ஆண்டில் 6ஆம் மாதத்தின் 5ஆம் நாள் நான் என் வீட்டில் அமர்ந்திருந்தேன். யூதாவின் மூப்பரும் என் முன்பாக அமர்ந்திருந்தனர். அப்போது அங்கே தலைவராகிய ஆண்டவரின் கை என் மீது விழுந்தது. அப்போது இதோ நெருப்பு போன்ற ஒருவரின் சாயலை கண்டேன். அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் அவரது இடைக்கு மேற்புறம் பளபளக்கும் வெண்கலம் போன்றும் ஒளிர்வதை கண்டேன். அவர் கை போன்று தெரிந்த ஒன்றை நீட்டி என் தலைமுடியை பிடித்தார். கடவுள் அருளிய காட்சியில் ஆவி என்னை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் தூக்கி எருசலேமுக்கு கொணர்ந்து, அங்கே ஆண்டவரது சகிப்பின்மையை தூண்டும் சிலை இருக்கும் வடதிசை நோக்கி அமைந்த உள்வாயிலின் முற்றத்தில் என்னை விட்டது. அங்கே சமவெளியில் நான் கண்ட காட்சியைப் போன்று இஸ்ராயேலின் கடவுளது மாட்சி இலங்கியது. அவர் என்னை நோக்கி, மானிடா, உன் கண்களை உயர்த்தி வடக்கே பார் என்றார். நானும் வடதிசை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன். அங்கே வடக்கில் பலிபீடத்தின் முற்றத்தில் நுழைவாயிலின் அருகே ஆண்டவரது சகிப்பின்மையை தூண்டும் சிலை இருந்தது. அவர் என்னை நோக்கி, மானிடா, அவர்கள் செய்வதை பார்த்தாயா? என் திருத்தலத்திலிருந்து நான் விலகியிருக்குமாறு இஸ்ராயேல் வீட்டார் செய்கிற மிகவும் அருவருக்கத்தக்கவற்றை பார்க்கின்றாய் அல்லவா? திரும்பி வா, இதைவிடவும் அருவருக்கத்தக்கவற்றை காண்பாய் என்றார். பின்னர் அவர் என்னை முற்றத்தின் வாயிலுக்கு கொண்டு சென்றார். அங்கே சுவரில் ஒரு துளை இருக்க கண்டேன். அவர் என்னிடம், மானிடா, சுவரை உடை என்றார். நான் சுவரை உடைத்தபோது அங்கே ஒரு வாயிற்படி இருந்தது. அவர் என்னை நோக்கி, உள்ளே போய் அவர்கள் செய்யும் தீய அருவருப்பான செயல்களை பார் என்றார். நான் உள்ளே நுழைந்து பார்த்தேன். இதோ எல்லா வகை ஊர்வனவும் வெறுக்கத்தக்க விலங்குகளும் இஸ்ராயேல் வீட்டினரின் தெய்வ உருவங்களும் சுவரை சுற்றிலும் செதுக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு முன் இஸ்ராயேல் வீட்டு மூப்பர்களில் 70 பேர் கையில் நறுமணம் கமழும் தூப கலசத்துடன் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் நடுவே சாப்பானின் மகன் யாசனியாவும் நின்று கொண்டிருந்தார். ஆண்டவர் என்னை நோக்கி, மானிடா, இஸ்ராயேல் வீட்டு மூப்பர்கள் இருளில் தாங்கள் வைத்த தெய்வ உருவங்களின் முன் என்ன செய்கிறார்கள் பார்த்தாயா? ஆண்டவர் நம்மை பார்க்கவில்லை, ஆண்டவர் நாட்டை கைவிட்டு விட்டார் என அவர்கள் சொல்கின்றனர் என்றார். மீண்டும் அவர் என்னை நோக்கி,
திரும்பி வா, இவர்கள் செய்யும் இன்னும் பெரிய அருவருக்கத்தக்க செயல்களை காணப்போகிறாய் என்று சொன்னார். பின் அவர் என்னை ஆண்டவரது இல்லத்தின் வடக்கு வாயிலுக்கு கூட்டி வந்தார். அங்கே பெண்கள் உட்கார்ந்து தம்மூசுக்காக அழுது கொண்டிருந்தனர். பின் அவர் என்னை நோக்கி, பார்த்தாயா மானிடா, மீண்டும் திரும்பி வா, இவற்றிலும் பெரிய அருவருக்கத்தக்க செயல்களை காணப்போகிறாய் என்றார். அவர் என்னை ஆண்டவரது இல்லத்தின் உள்கூடத்திற்கு கூட்டி வந்தார். அங்கே ஆண்டவரது கோவிலின் வாயிற்பகுதியில் மண்டபத்திற்கும் பீடத்திற்கும் இடையில் ஏறக்குறைய 25 பேரை கண்டேன். அவர்களின் முதுகு ஆண்டவரது இல்லத்தையும் முகம் கிழக்கு திசையையும் நோக்கி இருந்தன. அவர்கள் கிழக்கே பார்த்து கதிரவனை தொழுது கொண்டிருந்தனர். அவர் என்னை நோக்கி, பார்த்தாயா மானிடா, யூதா வீட்டார் இங்கு செய்கிற அருவருப்புகள் அற்பமானவையோ? அவர்கள் நாட்டை வன்முறையினால் நிரப்பி மீண்டும் மீண்டும் எனக்கு சினமூட்டுகிறார்கள். அதோ பார், திராட்சை கிளைகளை தங்கள் மூக்கிற்கு எதிராக தூக்கி பிடிக்கிறார்கள். எனவே நான் அவர்களிடம் சினத்துடன் நடந்து கொள்வேன். என் கண் அவர்களுக்கு இரக்கம் காட்டாது. நான் அவர்களை தப்பவிடேன். என் செவிகளில் அவர்கள் பெரும் குரலிட்டு எழுதாலும் நான் கேட்க மாட்டேன். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 9. அவர் என் செவிகளில் உரத்த குரலில், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் உம் கொலை கருவியை கையில் ஏந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆள்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலை கருவி இருந்தது. அவர்களுடன் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ராயேலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் எடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களினின்று யாரையும் தப்பவிட வேண்டாம், இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலையுண்டவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். அவர்கள் வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்த போது நான் மட்டும் தனியே இருந்தேன். நானோ முகங்குப்புற விழுந்து, ஆ தலைவராகிய ஆண்டவரே, நீரும் சீற்றத்தை எருசலேமின் மீது கொட்டி இஸ்ராயேலில் எஞ்சியிருப்போர் அனைவரையும் அழித்து விடுவீரோ என்று கத்தினேன். அவர் என்னை நோக்கி, இஸ்ராயேல் யூதா வீட்டார்களின் குற்றம் மிக மிக பெரிது. நாடு இரத்தப் பழியால் நிறைந்துள்ளது, நகரில் புரட்டு மலிந்துள்ளது. ஏனெனில் ஆண்டவர் நாட்டை கை நெகிழ்ந்து விட்டார், அவர் எதையும் காண்பதில்லை என்று சொல்லிக் கொள்கின்றனர். ஆகவே என் கண் அவர்களுக்கு இரக்கம் காட்டாது. நான் அவர்களை தப்பவிடேன். அவர்களின் வழிமுறைகளை அவர்களின் தலைமீதே சுமத்துவேன் என்றார். இதோ நாற்பட்டு உடுத்தி இடையில் மைக்கூட்டை வைத்திருந்த மனிதர் வந்து,
நீர் எனக்கு கட்டளையிட்டவாறே நான் செய்து முடித்துவிட்டேன் என்று அறிவித்தார். தீயோர் தம் பொய்யுரையில் தாமே சிக்கிக் கொள்வர். நேர்மையாளர் நெருக்கடியான நிலையிலிருந்தும் தப்புவர். ஒருவர் தம் பேச்சினால் நற்பயன் அடைகிறார், வேறொருவர் தம் கைகளினால் செய்த வேலைக்குரிய பயனை பெறுகிறார். மூடர் செய்வது அவர்களுக்கு சரியென தோன்றும். ஞானிகள் பிறருடைய அறிவுரைக்கு செவி கொடுப்பர். மூடர் தம் எரிச்சலை உடனடியாக வெளியிடுவர். விவேகிகளோ பிறரது இகழ்ச்சியை பொருட்படுத்தார். ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுதலை செய்யுங்க அப்பா. எங்ககிட்ட எந்த சொல்லிக்கிற மாதிரி நற்பண்புகள் நல்ல குணங்கள் எதுவுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் முயற்சி செய்கிறோமே ஒழிய we are slow of heart, கல் நெஞ்சக்காரவங்களாக இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ இறக்கும்போது அன்பும் அற்புதங்களும் செய்கிறீங்க, ஆனால் நாங்கள் அதுக்கு ரொம்ப கம்மியாக தான் விசுவாசமாக இருக்கிறோம் ஆண்டவரே. அதனால் எங்களுடைய மெரிட் எங்களுடைய பலன்களை முன்னிட்டல்ல, உம்முடைய நாமத்தை முன்னிட்டும் உம்முடைய அபரிவிதமான உம்முடைய கிருபையும் இரக்கத்தின் முன்னிட்டும் எங்கள் மேலே இரக்கமாயிரும் அப்பா. எங்களை மன்னியும் ஆண்டவரே. இஸ்ரேலின் தூயவரே, எங்களுடைய மீட்பரே, அம்மா ஆண்டவருடைய திருவிழப்படி நடக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கம்மா. இந்த நாள் முழுதும் எங்கள் கூட இருந்து பயணித்தருளும் அம்மா. எங்களுடைய அருவருப்புகளை எங்களுடைய மனசிலிருந்து, உள்ளத்திலிருந்து, சிந்தனையிலிருந்து நீக்கிவிட அருள் தாரும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நண்பர்களே, இன்னைய வாசகத்தில் பாருங்கள், ஏசாயா 47 அதிகாரம் 4ஆம் வசனம். திரும்பவும் பாருங்கள், மீட்பரும் தூயவரும் ஒட்டா சேர்ந்து வருது பாருங்கள். அந்த வசனம் சொல்லுது, எங்கள் மீட்பரின் பெயர் படைகளின் ஆண்டவர், அவரே இஸ்ரேலின் தூயவர். ஸோ எங்கெங்கெல்லாம் மீட்பர் வருதோ அங்கெல்லாம் தூயவர். அதனால தான் மாதா பாடுறாங்க, அதை தான் எடுத்து பாடுறாங்க. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் வகை கொள்கிறது. தூயவர் என்பதே அவரது பெயர். அந்த ஒட்டா வருது பாருங்களேன். மாதா அப்போ எசையாவை படித்து அது அவங்களுக்குள்ளே போயிருக்கும் போல், அவ்வளோ ஆழமாக இருந்திருக்கு போல். அதே போல் பாருங்கள், 48ஆம் அதிகாரத்துலேயும் எசையா 17ஆம் வசனம் பாருங்கள், இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. அவர் நமக்கு செல்ல வேண்டிய வழியை கற்பிப்பார். இதுதான் வழின்னு சொல்லுவார். வடப்புறமும் இடப்புறமும் நம்ம திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. காதில் வந்து ஆண்டவர் பேசுவார், மனசில் வந்து பேசுவார். 6ஆம் வசனம் பாருங்கள், அவர்களை உன் கையில் ஒப்படைத்தேன், நீயோ அவர்களுக்கு கருணை காட்டவில்லை, முதியோராய் இருந்தோர் மீது மிக பலுவான நுகத்தை பூட்டினாய். நண்பர்களே, பாபிலோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவங்க மேலே கோபமாக இருந்தேன், அதனால் அவங்கள உன் கையில் ஒப்பு வச்சது நான். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும், அவங்கள நீதியோடு நடத்தியிருக்கணும்ல. நீ பெரிய ஆள், என்னமோ நீ தான் ஜெயிச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு என் மக்கள் இஸ்ரேல் மக்களை போட்டு என் மக்களை இப்படி துன்புறுத்தினே, முதியோருங்க மேலே கூட இவ்வளோ பலுவான சுமையை சுமத்தினேன்னு சொல்லி சொல்கிறார். பாருங்க நண்பர்களே, தாவீது கையில் சவுலை கொடுத்த கூட தாவீது இரக்கம் காட்டினார். ஸோ கடவுள் தான் நம்ம கையில் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. நம்ம எப்படி நடந்துக்கிறோம், ஏதோ நம்ம தான் ஜெயிச்ச மாதிரி பண்ணுறோமா, இவ்வளோ ஆழமான விஷயங்கள் பாருங்கள் நண்பர்களே. அப்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம கையில் கிடைக்கும்போது கூட அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு கடவுள் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கார். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பாருங்கள், இன்ப நாட்டம் கொண்டவர்களே, பாருங்களேன், ப்ளஷர் வேணான்றாரு. புனித சிலுவையரில் பிறகு தான் தெளிவாக சொல்கிறார், நம்மளுடைய உணர்வுகள் சென்சஸில் இருக்கிற ப்ளஷர்லேருந்து டிட்டாச் ஆகணுன்றார், அதுலேருந்து விடுபடணும் அப்படின்றார். இன்ப நாட்டம் கொண்டவர்களே, போலி பாதுகாப்புடன் வாழ்பவர்களே. பாருங்களேன், போலி அந்த பணம் மனுஷங்க என்னை பாதுகாப்பாங்கன்னு சொல்லி போலியான பாதுகாப்பு. எனக்கு நிகர் நானே, வேறு எவரும் இல்லை, நான் கைம்பெண் ஆக மாட்டேன், பிள்ளை இழந்து தவிக்க மாட்டேன் என்று தனக்குள்ளே சொல்லிப்பவர்களே. அன்பந்தர்களே, நம்மளும் பாருங்களேன், நல்லா சூப்பராக போயிட்டுருக்கும்போது ப்ரைடு உள்ளே வந்துடும் அன்பந்தர்களே. கஷ்டப்படும் போது பிரச்சனையே இல்லை, கடவுள் கூட இருப்போம் அழுந்துக்கிட்டு. ஆனால் நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியே நமக்குள்ளே ப்ரைடு வந்துடும். பாருங்களேன், அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆண்டவர் அதுலேருந்து தான் நம்மளை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்கார். இன்பத்திலிருந்தும்
போலியான பாதுகாப்பு தலைக்கணம். என்னால் முடியும், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுள் தான் எல்லாத்துக்கும் ஃபைனல் ஆன்சர் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்கள் 47ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், உன் தீச்செயலில் நீ நம்பிக்கை வைத்தாய், என்னை காண்போர் யாரும் இல்லை என்றாய், உன் ஞானமும் உன் அறிவு திறனும் உன்னை நெறி பெறல செய்தனர். அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்படி சிலுவையாரில் பிற சொல்லுவார், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல், அதாவது புலன்களில் வந்து நம்ம விடுபடணும் உலகத்தினுடைய இன்பங்களில் இருந்துன்னு சொல்கிறது ஓகே. அவர் ஆவியில் கூட நம்மளுடைய புத்தி, விருப்பம், ஞாபக சக்தி, இன்டலெக்ட், மெமரி, வில், ஆன்மாவினுடைய வல்லமைகள், இது 3 பவர்ஸ் ஆஃப் த சோல், இதிலிருந்து கூட நம்ம ஆறுதல் தேடக்கூடாதுன்றார். அதனால தான் பாருங்க, புனித அன்னை தெரசா அவங்க 40 வருஷம், அவங்க எப்போ வெளியே போய் மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி சபையை ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து ஜீசஸை காணும் அவங்க மனசில். அவங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டவருடைய பிரசனமே இல்லை. அந்த 40 வருஷமும் டார்க்னஸில் இருந்தாங்க. அவங்க எழுதின கடிதங்கள் இப்போ புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கு. அதில் அழகாக அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சஃபரிங், ஆண்டவர் எப்படி அந்த சிலுவையில் அந்த 3 மணி நேரம் அந்த தந்தையை அந்த ஒரு அவருடைய பிரசன்னத்தை அவர் வந்து அந்தளவுக்கு ஒரு டார்க்னஸ் அனுபவிச்சாரோ, அதே போல் நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் கான்சலேஷன் கூட தேடக்கூடாதுன்றார் புனித சிலுவையில். அதான் புனித அன்னை தெரசா வாழ்ந்தாங்க. ஸோ நம்மளுடைய புத்தி, திறமை, ஞானம், இதனால் நம்ம வந்து முடிவுகள் எடுத்துகிட்ருக்கோமா இல்லை கடவுளை கேட்டு எடுக்கிறோமா? அப்படின்னா மூளையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ஆண்டவரோடு கேட்டு மூளையை பயன்படுத்தி யூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு தெரிஞ்ச அறிவோடு கேட்டு உலகத்தோடு கேட்டு நான் பயன்படுத்தணும்னா, இல்லை சாத்தானோடு கேட்டு பயன்படுத்தணும், யாரோடையாவது டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம், மூளையை பயன்படுத்துகிறோம். ஆனால் அது கடவுளோடு டிஸ்கஸ் பண்ணுறோமா? அதுதான் கேள்வியான்னு வந்தவர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் 48ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில், இஸ்ரேலின் கடவுளை புகழ்கின்றீர்கள், ஆயினும் உண்மையுடன் நேர்மையுடன் இவற்றை செய்வதில்லை. மந்தர்களே தான் மத்திய 15:8-9 வசனங்கள் ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் தங்கள் நாவினால் உதட்டினால் மட்டுமே புகழ்கிறாங்களே, இவன் உள்ளம் என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கு. ஆண்டவர் திரும்ப இந்த கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறார் அன்பாந்தர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் 9ஆம் வசனம், என் பெயரின் பொருட்டு என் சினத்தை அடக்கிக் கொள்கிறேன், என் புகழை முன்னிட்டு உன்னை வெட்டி வீழ்த்தாமல் உனக்காக அதை கட்டுப்படுத்துகிறேன். அன்பாந்தர்களே, அவர் பெயரை முன்னிட்டு அவர் அமைதியாகிக்கிறாராம். எத்தனை முறை நம்மளை பார்த்து இந்த மாதிரி சொல்லிப்பா, நீ கிறிஸ்டியன், நீ என்னை தாங்கியிருக்க, எல்லோரும் நீ என்னை நம்பிட்டு இருக்குன்றதுனால உன்னை நான் விட்டு வைக்கிறேன். எத்தனை முறை ஆண்டவர் இப்படி சொல்லுவார் நம்மளை பார்த்து அன்பாந்தவர்களே. 15-16 வசனங்களை பாருங்கள், நான் அவனை அழைத்தேன். இதில் அந்த 3 இறைவனை நம்ம பார்க்கலாம் அன்பாந்தவர்களே. நான் அவனை அழைத்தேன். இங்கே யார்? ஆண்டவர் இயேசு வார்த்தையை இறைவனை பற்றி பேசிகிட்ருக்கார். நானே அவனை கொண்டு வந்தேன், அவன் தன் வழியில் வெற்றி காண்பான், என் அருகில் வந்து இதை கேளுங்கள், தொடக்கம் முதல் நான் மறைவாக பேசியதில்லை. இதான் ஆண்டவர் சொல்கிறார் அந்த தலைமை சங்கத்துக்கு முன்னாடி. நான் எதுவும் மறைவாக பேசலையே, நான் பேசினது கேட்டுட்டு இருந்தவங்ககிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க நான் எதை பற்றி கற்பித்தேன் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அரெஸ்ட் பண்ணி தலைமை சங்க குருக்கள், அந்த தலைமை அந்த குருக்கள்லாம் கேட்கும்போது ஆண்டவர் இதை தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், அது நிகழ்ந்த காலம் முதல் நான் அங்கேயே இருக்கின்றேன். அப்படின்னா நான் துவக்க காலத்துலேருந்தே ஆண்டவர், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அது நிகழ்ந்த காலம் முதல் நான் அங்கேயே இருக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்பொழுது என் தலைவராகிய ஆண்டவர் என்னை அவர் தம் ஆவியையும் அனுப்பியுள்ளார். பாருங்களேன், இந்த வேர்டையும் ஸ்பிரிட்டையும் ஆண்டவர் இப்போ அனுப்புகிறாராம். ஸோ இதை அப்பையிலேருந்தே இதில் நம்ம ஒரு 3 இறைவனுடைய அந்த இதை பார்க்கலாம் பாந்தவர்களே. நான் அவனை அழைத்தேன், தந்தை சொல்கிறார், நான் என் மகனை அழைத்தேன். ஆண்டவர் பாருங்களேன், எப்பயுமே மெஸ்ஸியாவை ஊழியர்னு சொல்லுவார். அதே போல் இங்கே வார்த்தையாம் ஆண்டவர் இயேசு என் தலைவராகிய ஆண்டவர்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தந்தை மகனை விட உயர்ந்தவர் கிடையாது, மகன் தந்தையை விட உயர்ந்தவர் அப்படி கிடையாது. 2 பேருமே இறைத்தன்மையில் சமமானவர்கள் தான். பட் இருந்தாலும் இங்கே என் தலைவராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அதான் சொல்லுவார் தெரியுமா, தந்தை என்னை விட பெரியவர் அப்படின்னா அவருடைய அந்த மனுஷத்தன்மையை அங்கே காட்டுறார். இந்த பாடியில் இருக்கார், மாமிசத்தில் இருக்கிறார், தந்தை ஆவியில் இருக்கிறார். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸை தான் அங்கே ஆண்டவர் காட்டுறார். இங்கேயும் அதான் சொல்கிறேன், என் தலைவராகிய ஆண்டவர். ஏன்னா வார்த்தை மனு உருவாக போகிறார்.
அதுக்கப்புறம் பாருங்கள் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள். விண்ணேற்றம் அடைகிறதுக்கு முன்னாடியும் ஆண்டவர் இயேசு இதுதான் சொல்கிறாரு, தந்தையும் இங்கே இதுதான் சொல்கிறார். எசையா 48 20ஆம் அதிகாரம். அவர் சொல்கிறார் பாருங்கள், உலகின் எல்லை வரை இதை அறிய செய்யுங்கள், தம் ஊழியன் யாக்கோபை ஆண்டவர் மீட்டு விட்டார் என்று சொல்லுங்கள். பாருங்கள், உலகம் எல்லை வரைக்கும் போய் யாக்கோபை மீட்டுட்டார்ன்ற அந்த நற்செய்தி அறிவிங்க அப்படின்றார். ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைகிறதுக்கு முன்னாடி சீடர்கள்கிட்ட என்ன சொல்கிறார் நண்பர்களே, இதை தான், உலகம் எங்கும் சென்று நற்செய்திகள் கடை எல்லை வரைக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. எசேக்கியேல் இறைவாக்கினர் அவ்வளோத்தையும் இங்கே சொல்கிறாரு. யாக்கோபை மீட்டு விட்டாருன்னு இங்கே கூறப்பட்டிருக்கு. அந்த யாக்கோபோடு நம்ம இணைகிறோம். யார் அந்த யாக்கோபு? யார் அந்த இஸ்ரேலு? ஆண்டவர் இயேசு தான். அவரில் நம்ம இணைகிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் அந்த எல்லா கெட்ட அந்த அருவருப்புகள்லாம் காமிச்சதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதுள் செய்யப்படும் எல்லா அருவருப்புக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு. இதுதான் நம்ம சொன்ன மதர்களே, எக்ஸாக்டாக இதுதான் திருவெளிப்பாட்டில் 7ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களில் ஆண்டவர் வானதூதர்களுக்கு இந்த ஒரு கட்டளை எடுக்கிறார். போயிட்டு அவருடைய ஊழியர்களுடைய தலையில் நெற்றியில் அடையாளம் வரைய சொல்கிறார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நண்பர்களே. அது என்ன அடையாளம்? இங்கே வந்து டவுன்ற அந்த சிம்பிள் பார்த்துட்டோம் எசேயாவில். அங்கே என்ன திருவெளிப்பாடு 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகிறது. அதுக்கப்புறம் 14 1ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுகிறது, செம்மறியினுடைய பெயரை அவர்களுடைய தலையில் எழுதப்பட்டிருப்பாங்களாம். எசேயா புத்தகத்தில் சிலுவை, அங்கே வந்து ஜீசஸ், இயேசு கிறிஸ்து என்ற பெயர் தான் தலையில் எழுதப்பட்டிருக்குமா. 2 ஒன்று தான். சிலுவை தான் ஆண்டவர் இயேசு. சிலுவையை ஆண்டவர் இயேசுவும் பிரிக்கவே முடியாது. அப்பா நண்பர்களே, நம்மளும் கூட இந்த திருச்சிபையின் நிலைமையை நினச்சி நம்மளாம் நிறைய பேர் வருத்தப்பட்டுருக்கோம். அப்படின்னா நான் உண்மையாலுமே நம்ம திருச்சிபையை நினச்சி அக்கறையாக இருக்கிறோம், அவரை நேசிக்கிறோம் ஆண்டவரை. ஆனால் அவர் ஏற்படுத்தின திருச்சிபையை நம்ம நேசிக்கிறோம். அப்போ நம்ம மீது எல்லாமே நம்மளோட நெத்தியில் ஆண்டவர் அடையாளம் வரைய போகிறார். அதுக்கப்புறம் பாருங்கள் 6ஆம் வசனம், என் தூயகத்திலிருந்து தொடங்குகள். அப்படின்னா எங்கே அருவருப்பினுடைய உச்சக்கட்டம் வந்துச்சோ அங்கேருந்து நீதி தீர்ப்பை தொடங்க சொல்கிறார். 8ஆம் வசனம் பாருங்கள், நானும் முகம் குப்புற விழுந்து, தலைவராகிய ஆண்டவரே, நீரும் சீற்றத்தை எருசலேமின் மீது கொட்டி இஸ்ரேலில் எஞ்சியிருப்போர் அனைவரையும் அழித்து விடுவீரோ. பாருங்களேன், இது ஆபிரகாம் தொடக்க நூல் 18 ஆண்டவரிடம் வேண்டக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை நமக்கு ஞாபகப்படுத்துது பாருங்கள் அன்பர்களே. எசேக்கியேல் இறைவாக்கினர் இங்கே இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறார். 9ஆம் வசனம் பாருங்கள், எசேக்கியேல் 9:9, இஸ்ரேல் யூதா வீட்டார்களின் குற்றம் மிகப்பெரியது, நாடு இரத்த பலியினால் நிறைந்துள்ளது, நகரில் புரட்டு மலிந்துள்ளுக்கிறது. அது பாருங்களேன், எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்களேன். அந்தளவுக்கு நகர் ஃபுல்லாக இப்படி இருக்குது, நாடு ஃபுல்லாக அவருடைய வீடு எல்லா இடமும் அருவருப்பு நடக்க ஆரம்பிச்சிருக்கான்னு வந்தார்களே. ஏனெனில் ஆண்டவர் நாட்டை கை நெகிழ்ந்து விட்டார், அவர் எதையும் காண்பதில்லை என்று சொல்லிக் கொள்கின்றனர். நண்பர்களே, இதே லாங்குவேஜ் தான், இரத்த பலி அந்த கூக்குரல் எனக்கு கேட்டுச்சுன்னு எங்கே சொன்னார் ஆண்டவர்? இதே சோதம் குமாரால் சொன்னார். அதனால தான் பாருங்களேன், எசேக்கியேல் இறைவாக்கினர் இங்கே தெளிவாக சோதம் குமாராவை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆபிரகாமும் எங்கே வந்து வேண்டினார்? தொடக்க நூல் 18 சோதம் குமாராவை அழிக்காதீங்கன்னு சொல்லி தான் ஜெபிச்சார். சோதம் குமாராவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? அவங்களுடைய அந்த பழிகள் குற்றங்கள் எல்லாம் எனக்கு வந்திருக்கு, அது சரியான்னு சொல்லி நான் இறங்கி போய் பார்ப்பேன்றார். அதே போல் இங்கே இஸ்ரேல் யூதா வீட்டார்களின் குற்றம் மிகப்பெரியதாயிடுச்சு. சோதம் குமாராவுக்கு சொன்ன விஷயத்தை இங்கே சொல்கிறார் அன்பர்களே. அங்கே எப்படி ஆபரம் பரிந்து பேசினாரோ இங்கே எசேக்கியேல் பரிந்து பேசுகிறார். எவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் அன்பர்களே. அதுக்கப்புறம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள், மூடர் தம் எரிச்சலை உடனடியாக வெளிப்படுத்துவர், ஆனால் விவேகிகளோ பிறரது இகழ்ச்சியை பொருட்படுத்தார். அன்பர்களே, எவ்வளோ அழகான ஞானம் பாருங்கள் அன்பர்களே. இதுதான் உண்மையாலுமே நீதிமொழிகளினுடைய அந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம யாராவது ஒருத்தவங்க ஏதாவது பேசிட்டாங்கன்னா நம்ம ரியாக்ட் பண்ணுறோன்னா, உடனடியாக கோவப்படுறோம், எரிச்சலை காட்டுறோம் அப்படின்னா நம்ம முட்டாள்கள். ஏன்னா அது திரும்பவும் இன்னும் அந்த சைடில் இந்த ரியாக்ஷனை கொண்டு வரும், அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும்.
ஆனால் விவேகம் உள்ளவர்களாக விவேகிகளாக இருந்தோன்னா மற்றவங்க நம்மளை கேவலமாக பேசினாலும் நம்ம பொருட்படுத்த மாட்டோம். அவங்க சொல்கிறதுனால அது உண்மையாயிருமா என்ன, அந்த ஒரு எண்ணம் வரணும். கடவுள் என்னை பார்த்து சொல்கிறவாரா இந்த மாதிரி சொல்ல மாட்டார்னா பிரச்சனை இல்லை. இந்த மனுஷங்க நம்மளை என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், ப்ராப்ளமே கிடையாது. என் மனசாட்சிக்கு நான் கடவுள் முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன். அப்போ நண்பர்களே, அந்த ஒரு புரிதல் நமக்கு வரணும். அப்போ அதுலேயும் பாருங்கள், கடவுளுடைய பிரசனத்தை நம்ம மைண்டில் வச்சுருந்தோன்னா இந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம வரவே மாட்டோம். கடவுளுடைய பிரசனத்தை மறந்து போகிறதுனால தான் உடனடியே எரிச்சலுக்கும் கோபத்துக்கும் இடம் கொடுத்துட்றோம் போல அன்பார்ந்தவர்களே. இவ்வளோ நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம் பாருங்களேன். அப்போ புனிதர்கள் அந்த அளவுக்கு அமைதியாக சார்ந்த குணமாக இருக்காங்கன்னா கடவுளை இலைப்பாரிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணால் சொல்லிட்டு போயா, எனக்கு என் கடவுள் போதும். அவர் என்னை பார்க்குறாரு, நான் அவரை பார்க்குறேன். அவர் கூட நான் இருக்கேன், அவர் என் கூட இருக்கார், அது போதும். அவர் என்னை பார்த்து எதாவது சொல்லி என்னை மாற்ற சொன்னார்னா நான் செய்வேன். அவர் என்னை திட்டினார்னா அதில் லாஜிக் உண்டு. நீங்கள் பலவீனமான விழுந்து போன ஜென்ம சுபாவம் கொண்ட நீங்கள் என்கிட்ட எந்த ஒரு இகழ்ச்சி என் மேலே நீங்கள் போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் இயேசுவுக்காக அதை நான் தாங்கிக்குவேன். இந்த ஞானம் நமக்கு வரணும் போல அன்பார்ந்தவர்களே. சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.